பிரியமானவர்களே, சாத்தான் என்கிற இந்த லூசிபர் ஆதாம் ஏவாள் மேல் கொண்ட பொறாமையினால் அவர்களை பாவம் என்கிற மரணத்திற்குள் தள்ளினார். காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்தார். யோசேப்பின் மேல் அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டபடியினால் அவனை கொலை செய்ய நினைத்தார்கள். சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டபடியினால் தாவீதை கொலை செய்ய முயற்சித்தான். எந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக தன்னையே பலியாக கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் யூத ஜனங்கள் பொறாமை கொண்டபடியினால் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆக ஒருபோதும் பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள். பொறாமை ஒரு எலும்புருக்கி என்று நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறோம். பொறாமை கொண்டவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. பொறாமை கொண்டவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிப்பதே இல்லை. பொறாமை கொண்டவர்களுக்குள் அன்பு இருக்கவே இருக்காது. அன்புக்கு பொறாமை இல்லை என்று 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கிறோம். ஆக மீண்டும் சொல்லுகிறேன், பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள்.